டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடைய பேச்சுவார்த்தை அணியில் முக்கியமான தலைவராக இருப்பவரும் இப்பொழுது ஈரானை வெளிப்படையாக தலைமை தாங்கி செல்பவரும் ஆகிய முகமது பக்கார் கலிபா. இவர் யார்? 64 வயதுடைய இந்த நபர் அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD Vanceஉடன் கடுமையான வார்த்தைகளை பேசி அவருடைய திட்டங்களை தூக்கி வீசி பேச்சுவார்த்தையை முறித்து கொண்டு ஈரானுக்கு திரும்பி இருக்கின்றார். பாகிஸ்தானின் பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கி மிக மிக காரசாரமான கருத்துக்களை கூறும் இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல என்று மேற்கு நாடுகளில் இவருடைய கடந்த காலங்கள் எழுதப்படுகின்றது. இவர் இப்போது ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் என்ற பெயரிலும் பாராளுமன்ற பேச்சாளர் என்கின்ற பெயரிலும் தன்னுடைய காட்டமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தாலும் கூட இப்போது ஈரான் என்கின்ற நாட்டில் கண்முன்னாக தலைமை தாங்கி செல்லுகின்ற ஒருவராக இவரே காணப்படுகின்றார். இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல. தன்னுடைய 19 வயதிலேயே ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசிற்காக ஆயுதத்தை தூக்கிய ஓர் இளைஞராகும். ஈரான் ஈராக் போரில் களத்தில் நின்று யுத்தம் புரிந்த இராணுவ வீரராகும். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இன்று உயிரோடு ஈரானிய களத்தில் தன்னுடைய உயிர் பற்றிய அச்சம் கடுகளவும் இல்லாமல் ஈரான் அமெரிக்காவிற்கு எதிராக ஏட்டிக்கு போட்டியான கருத்துக்களை கூறி தலைமைத்துவமாக உருவாகி கொண்டிருக்கின்ற இவர் ஈரானுடைய அதிபர் போட்டி நடைபெற்ற கடந்த 4 தடவைகளும் தொடர்ந்து போட்டியிட்டவர் என்பதும் அதில் வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட அரசியல் அதிகாரம் மிக்க ஒருவராகவே இவர் இருந்திருக்கின்றார். ஈரானுடைய தரைப்படையில் முக்கியமான ஒருவராக இருந்திருக்கின்றார். ஈரானுடைய வான்படையில் முக்கியமான ஒருவராக இருந்து அதற்கு பொறுப்பானவராகவும் இருந்திருக்கின்றார். ஒரு சிறந்த போர் விமானியாகவும் இவர் இருந்திருக்கின்றார். ஈரானிய கடற்படை இன்று நடத்தி கொண்டிருக்கும் தாக்குதல்களிலே கடற்படை தலைமைத்துவத்தையும் இவர் வகித்திருக்கின்றார். ஈரானினுடைய முப்படைகளிலும் முக்கியமான ஆதிக்கத்தை செலுத்திய ஒருவராக இருப்பதனால் இன்றைய தலைமை நிலையில் மிக முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். ஈரானில் கொல்லப்பட்ட அயதுல்லா அலி காமானியினுடைய மகன் மொய்டாபா காமானி இப்பொழுது பொது வழியில் இல்லை. ஊடகங்களினுடைய கருத்தின்படி தந்தை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இவரும் மோசமான படுகாயம் அடைந்து கோமா நிலையில் இருக்கின்றார் என்றும் ஈரானில் இவருக்கு சிகிச்சை நடைபெறுகின்றது என்றும் மேலை நாடுகள் கூறுகின்றன. ஆனால் இவருடைய பெயரில் ஈரானில் அறிக்கைகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலினுடைய தாக்குதலினுடைய அச்சம் காரணமாக இவர் நேரடியாக தோன்றவில்லை என்று கூறப்படுகின்றது. எனவே இரண்டு தரப்பினுடைய கருத்துக்களிலும் எது சரி என்று தீர்மானிக்க முடியாத நாணயம் சுண்டப்பட்ட நிலையில் ஆகாயத்திலேயே சுழன்றபடி இருக்கின்றது. மொய்டாபா காமேனி எங்கே என்ற கேள்வி. ஆனால் அவருக்கு பதிலாக இப்பொழுது ஈரானுக்கு தலைமை தாங்கி அவர் கூறக்கூடிய கருத்துக்களை எல்லாம் காட்டமாக கூறி தன்னுடைய உயிர் பற்றிய அச்சம் இல்லாமல் செல்லுகின்ற முகமது பக்கார் கலிபா மிக முக்கியமான ஈரானிய தலைவராகவும் எதிர்காலத்தில் ஈரானை தலைமை தாங்கி வழிநடத்துகின்ற ஒரு முக்கியமான நபராகவும் வரலாம் என்று அமெரிக்கா கருதுகின்றது. எனவே இவருடைய காட்டமான கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்களை கூறாமலே அவர்கள் நடந்து வருகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானில் நடைபெற்ற யுத்த நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கியவரும் இவரே. இவருடைய தலைமையின் கீழ் தான் யுத்த நிறுத்தமும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது நட்சத்திர பேச்சாளராக இருக்கின்ற ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட இவரின் பின்னால் தான் இருக்கின்றார் என்பதும் கவனிக்கத்தக்கது. அதேவேளை முகமது பக்கார் கலிபா சாதாரணமான ஒருவர் அல்ல. ஈரானுடைய போலீஸ் பிரிவு தலைவராக இருந்தவர். 2 தடவைகளான மாணவர் போராட்டங்களையும் மிக கொடுமையான இரும்பு கரங்களினால் அடக்கியது இவர் ஈரானுடைய போலீஸ் பிரிவு தலைவராக இருந்த பொழுதுதான் என்பது நியூயார்க் டைம்ஸ் தரும் தகவலாகும். மேலும் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானில் 12 வருடங்கள் நகர மேயராக இருந்தவர். 2015 பராக் ஒபாமாவுடன் ஓர் ஒப்பந்தம் ஏற்பட்ட பொழுது மேற்கு நாடுகளினுடைய படங்களை தெஹ்ரானில் ஒட்டி அதன் மூலமாக தான் ஒரு மிதவாதி போல தன்னை காட்டிக்கொள்ள முயன்றவர் என்றும் ஆனால் உண்மையில் அவருடைய உருவம் அது அல்ல என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இஸ்லாமிய குடியரசு புரட்சி ஏற்பட்ட அடுத்த ஆண்டு இவர் படையில் இணைந்து கொண்டவர். பல போர்க்களங்களை கண்ட ஒருவர்.
அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பயங்கரவாத தடை பட்டியலில் இவருடைய பெயரும் இருக்கின்றது. இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய தாக்குதலினால் ஈரானினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டனர். சிறிய அளவிலான தலைவர்களே இருக்கின்ற நிலையில் இவர் இந்த முதன்மையான இடத்திற்கு வந்திருக்கின்றார். இவர் மட்டும் முதன்மையானவர் என்று கருதிவிட முடியாது. இவருக்கு மேலே மேலும் இருக்கின்றார்கள் சிலர். முதலாவது முகமது பெக்கார் கோல்காடர், அடுத்தது அகமட் வஹிடி, மூன்றாவது இடத்தில் இவர் இருக்கின்றார். இவர் மற்ற இருவரை விட ஓரளவு நவீனத்தன்மை கொண்டவராகவும் இருக்கின்றார் என்று அல் மெஜாலா எழுதுகின்றது. நாட்டின் போலீஸ்காரராக இருந்து 1999 2003 கலவரங்கள் அடியோடு அழித்தொழிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த ஒருவர் என்பதனால் இவர் சாதாரணமான ஒருவர் அல்ல. சமீபத்தில் ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஆர்ப்பாட்டம் செய்கின்றவர்கள் அனைவரும் தீவிரவாதிகள் என்று அவர்களுக்கு பொது பட்டம் கட்டி அனைவரையும் சுட்டு தள்ளுகின்ற நடவடிக்கை எடுத்த பொழுது அதில் துணிகரமாக கருத்தை கூறிய ஒருவராகவும் இருக்கின்றார். எனவே ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவிலும் ஈரானினுடைய அதி உச்சக்கட்ட அதிகாரத்திலும் ஒருவராக இருக்கும் இவர் கூறுகின்ற கருத்துக்கள் மிக காரசாரமாக இருக்கின்ற காரணத்தினால் எதிரிகள் தன்னை குறிவைப்பார்கள் என்று மற்றவர்கள் அமைதியாக இருக்கின்ற நிலையில் முன்வந்து கூறுவதானது இவர் அதிகாரத்தில் மேலே வருவதற்கான ஓர் உத்தியாக இருக்கலாம். அதேவேளை இவருடன் நட்பாக இருப்பதற்கு அமெரிக்கா விரும்பலாம் என்கின்ற கருத்துக்களும் எழுதப்படுகின்றன. ஈரானில் தலைமை என்பது முக்கியம் அல்ல, ஈரானினுடைய கொள்கை ஒன்றுதான் முக்கியம் என்பதனால் அந்த நாட்டில் தலைவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஈரானினுடைய கொள்கை 47 வருடங்களாக தொடர்ந்து நகர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. எனவே தனிநபர்கள் பற்றி ஈரானில் பேசுவதில் பயனில்லை என்பதும் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு ஈரான் உணர்த்தி இருக்கின்ற பாடமாகவும் இருக்கின்றது. இவருடைய வரலாறு டென்மார்க் ஜூலன் போஸ்டன் உட்பட நியூயார்க் டைம்ஸ் தொடங்கி அமெரிக்காவினுடைய பல பத்திரிகைகளில் இப்பொழுது படிப்படியாக வெளிவர ஆரம்பிக்கின்றன. அவற்றில் இருந்து இந்த ஆக்கம் தரப்படுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.